அபி நியாயமான வழியில பணத்தை சம்பாதிச்சு இன்னைக்கு கடனை கட்டிட்டு வா. மா இங்க பாருங்கம்மா. அபி பண்ண டிசைன் தான் இன்னைக்கு காலையில இருந்து சோசியல் மீடியாவை கலக்கிட்டு இருக்கு. சென்னையில இருந்து ஒரு பொண்ணு வெறும் 6 மணி நேரத்துக்குள்ள பண்ணி அனுப்பின டிசைன்மா இது. இன்டர்நேஷனல் லெவல்ல ஹிட் ஆயிருக்குமா. போஸ்ட் போட்ட 1 ஹவர்லயே 5 லட்சம் ஷேர்மா, 3 லட்சம் லைக் வேற வந்திருக்கு. இதால என்னப்பா ஆக போகுது? என்ன ஆக போதா மா? இது ஒரு காம்படிஷனுக்கு அபி அனுப்பின டிசைன்மா. இந்த டிசைன் கொடுக்கிற ஒவ்வொரு லைக்குக்கும் ஷேருக்கும் வியூஸ் எல்லாத்துக்கும் அபிக்கு பணம் வர போதுமா? மா போஸ்ட் போட்ட 1 ஹவர்லயே 1 மில்லியன் வியூமா. அபி டிசைன் இன்னைக்கு நாள் முழுக்க ட்ரெண்டிங் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க, எவ்வளவு பணம் கிடைக்குதுன்னு பாருங்க அபிக்கு. மா அபி ஆட்டம் விஸ்வரூபம் எடுத்துருச்சுமா. உங்களுக்கு தான் அத்த அது 2 நாள், எனக்கு அது 2880 நிமிஷம். என் சஞ்சீவ நான் கோடீஸ்வரனா மில்லியனரா ஆக்குவேன். இனிமேல இவங்க 2 பேர்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுமா. சும்மா தூசி தட்டி விடுற மாதிரி தட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பான். ஆணவன்றது நெருப்பு ஸ்ரீஜா. அது உன்னை சுத்தி இருக்கிறவங்கள முதல்ல அழிக்கும், அப்புறம் உன்னையே அழிச்சிரும். நீ அழிய போற. உன் அழிவு ஆரம்பமாயிடுச்சு. சீதாத்தையே என்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி வச்சுட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அந்த சந்தோஷம் அந்த அபியால சுத்தமா கெட்டு போயிடுச்சு. ஏன் ஸ்ரீஜா, சந்தோஷ் சொல்லிட்டு போற மாதிரி அந்த அபி ஒரே நாள்ல 10 கோடி ரூபாய் சம்பாரிச்சிடுவாளா? அட ஏமா நீ வேற. அந்த சந்தோஷ் தான் லூசு மாதிரி சொல்லிட்டு போறானா, நீயும் அதை போய் நம்பிக்கிட்டு இருக்க? 10 கோடிமா. 1 பக்கத்துல 8 சைபர் சம்பாதிக்கணும். அவனுக்கு இங்க 2-3 சைபரை சம்பாதிக்கவே நாக்கு தள்ளுது. அந்த அபி ஒரே நாள்ல 10 கோடி ரூபாய் சம்பாதிப்பாளா? அபி ஜெயிக்கிறங்கிறது கிழவி கொமரி ஆகுறதுக்கு சமம். நடக்கவே நடக்காத விஷயம். அப்பாடா. ஏதோ கருகுன ஸ்மெல் வருது ஸ்ரீஜா. ஆமாமா, எனக்கும் வருது. கார்பரேஷன்ல ஏதோ வெளியில குப்பையை போட்டு எரிக்கிறாங்க போல இருக்குடி. இல்லம்மா, இது வேற ஏதோ ஒரு வாடை, ஏதோ ஒரு துணி எரிக்கிற மாதிரி இல்ல? ஆமாண்டி, இந்த பக்கத்துல இருந்து ஸ்மெல் வருது. அம்மா, நம்ம வீட்டு வாசல்ல தான் எதையோ எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டி, நம்ம வீட்டுல யாரடி எரிக்கிறா? ஏய், புடவையெல்லாம் போட்டு எரிக்கிறாங்கடி. ஐயோ, ஏன் புடவை தாண்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? அம்மா, ஏன் புடவையும் தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? ஏய், நம்ம புடவையெல்லாம் போட்டு யாரடி எரிக்கிறது இப்படி? தெரியலையம்மா. ஏய், வா ஸ்ரீஜா, கீழே போய் பார்க்கலாம் வா. சரி வா.
எரியுது ஐயோ ஏன் புடவை தட்டி எரியுது புடவை ஐயோ என்னம்மா இது ஓடி போன என் புருஷனை ஏமாத்தி எங்க அண்ணனை ஏமாத்தி சீதா கிட்ட இருந்து ஆட்டைய போட்டு குருவி சேர்க்கிற மாதிரி ஒவ்வொரு புடவையா சேர்த்து வச்சிருந்தேனே போச்சே போச்சே ஐயோ எல்லா காஸ்ட்லி புடவையாச்சு ஐயோ என்ன பண்றது ஐயோ அம்மா உன் புடவை எரிஞ்சா கூட பரவாயில்லம்மா என் புடவையும் சேர்த்து எரியுதுமா அம்மா போய் நம்ம புடவைலாம் எரியறதுக்கு முன்னாடி நெருப்புல இருந்து எடுத்துட்டு வா போமா இருடி போறேன் போய் எடுமா ஐயோ ஆ, ஐயோ, ஐயோ, ஓ, பக்கத்துல போனாலே சுடுதுடி ஏய் என்னால ஒரு புடவை கூட எடுக்க முடியலடி சுட்டவும் கை தானே சுடும் ஆ? என் புடவைய மட்டும் நெருப்புல எரியறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்துருமா போமா போடி சாடிஸ்ட் உன்னை பெத்த அம்மானா கையெல்லாம் சுட்டுக்கிட்டேன்னு சொல்றேன் ஆ? நீ புடவை போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றியா ஏய் உனக்கு வேண்டாம் நீயே போய் எடுத்துக்கடி போடி மா நான் போனா நெருப்பு சுடும் ஆ, எங்களுக்கு மட்டும் நல்லா ஜில்லுன்னு இருக்குமா போடி ஐயோ மா நம்ம புடவையெல்லாம் கொண்டு வந்து எரிச்சது யாருமா வேற யாரா இருக்கும் எல்லாம் உன் புருஷன் செஞ்ச வேலையா தான் இருக்கும் நம்மள போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அப்பவே சொன்னான்ல சொன்ன மாதிரியே சீதா கிட்ட நீ பேசின பேச்சுக்கும் சேர்த்து மொத்தமா நம்ம காப்பு வச்சுட்டாண்டி அவன் மாத்து புடவை கூட இல்லாம நம்மளோட எல்லா காஸ்ட்லி புடவையும் எடுத்து போட்டு எரிச்சிட்டானடி அவன் மா இப்ப அவன் எங்க இருக்கா ஏய் இப்ப அவன் எங்க இருக்கான்னு யாருக்குடி தெரியும் எல்லா புடவைங்களையும் மொத்தமா போட்டு எரிச்சிட்டு எப்படி கெத்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரான் பத்தியா அவன் ரெண்டு பேருக்கு என்னாச்சு நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முறுக்கு சுட்டுக்கிட்டு இருக்கோம் இதுல நக்கல் வேற ஐயோ என்னங்க இது நெருப்புல எரியுது எவனோ ஒரு தண்ட கரமாந்திரம் வீட்ல இருந்த புடவையெல்லாம் கொண்டு வந்து மொத்தமா போட்டு எரிச்சிட்டு இருக்கான் ஐயோ அப்படியா அத்தை ம், ம். அச்சோ பாவம் அத்தை நீங்க எங்க புடவையெல்லாம் எரிச்ச கையில புண்ணு வர அதுல காக்கா கொத்த அத்த ஓவரா திட்டாதீங்க அத்தை ஆ? அப்புறம் நீங்க திட்டுறதெல்லாம் உங்க புடவை எரிச்சான் பாருங்க அவன் ஒட்டு கேட்டு கோபமாயி நீங்க நைட்டு ரெண்டு பேரும் தூங்கும் போது பெட்ரோல் வாங்கிட்டு வந்து ஊத்தி உங்க ரெண்டு பேரையும் மொத்தமா எரிச்சிட போறான் ஆத்தாடி இவன் செஞ்சாலும் செய்வான் கோல வெறி பிடிச்சவன் எங்க அம்மா கிட்டியா திமிரா பேசுறீங்க அதான் கொளுத்திட்டேன் என் புடவைய எடுத்து எரிச்சிட்டா நான் பயந்துருவேனா முதல்ல அபி கதையை முடிச்சிட்டு வந்து அப்புறம் அபிக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லார் கதையும் முடிச்சு காட்டுறேன் மா ஆ? வா போலாம் ஏய் இப்ப மாத்து புடவை கூட இல்லையேடி மா இதை விட நல்ல காஸ்ட்லியான புடவையா நம்ம வாங்கிக்கலாம் வா போலாம் சீதா 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 கடைக்கு போயிட்டு புதுசா வாங்குற புடவையாவது எரிஞ்சிராம பத்திரமா பாத்துக்கோ ஸ்ரீஜா நீ ஒவ்வொரு நாளும் இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உனக்கு ரணகலம் தாண்டி சாமி என் சஞ்சீவ் கடன் அடைக்க நான் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டேன் இனி நடக்க போறதெல்லாம் உன் கையில தான் இருக்கு என்ன கை விட்டுறாத என்ன அபி சாமி கும்பிடுறியா ஆமா சஞ்சீவ் ஆமா அபி நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன்
எதுக்கு டைமையே பார்த்துட்டு இருக்க? எதுக்காக? அது வந்து சஞ்சீவ், பூர்ணா கூப்பிடுறாங்க. ம். சொல்லுங்க பூர்ணா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அபி. உங்க டிசைன் தான் இப்ப வரைக்கும் சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு அவருக்கும் வியூஸும் ஷேர்ஸும் டபுள் த டைம் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இப்படியே போன உங்க டிசைனோட வேல்யூ வேற லெவல்ல போயிடும். தேங்க்ஸ் பூர்ணா. எனக்கு எதுக்கு அப்படி தேங்க்ஸ் சொல்றீங்க? இதெல்லாம் நீங்க தான் தனியா பண்ணீங்க. உங்க விடாமுயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் கிடைச்ச பரிசு தான் இது. உங்க டிசைன் ஹிட் அடிச்சிருச்சு, அதுல எந்த மாற்றமும் இல்ல. எனக்கு இப்ப இருக்க பயம்லாம் உங்களுக்கு கிடைக்க போற பிரைஸ் மணி எவ்வளவுங்கறத பத்தி தான். 10 கோடி கிடைக்கணும். தேங்க்யூ பூர்ணா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி அபி, நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. சரி. என்ன விஷயம்? ஹாப்பியா இருக்க? அது வந்து சஞ்சீவ், நேத்து நைட்டு நீ தூங்கின பிறகு நம்ம 10 கோடி ரூபாய் கடனை கட்டுறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நைட்டு முழுக்க நீ எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டியா? கஷ்டம் என்ன பெரிய கஷ்டம்? உனக்காக நான் எதையும் செய்வேன். ஆனா உன்னை மட்டும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எனக்கு கிடைச்ச வரும் நீ அபி. உன்ன மாதிரி காதலிக்க யாராலையும் முடியாது அபி. என்னாலே முடியாது. நீ எனக்கு பண்றதுக்கெல்லாம் நான் உனக்கு நீ என்ன லவ் பண்ணு, அது போதும் சஞ்சீவ். அழாத. இனி உன் கண்ணுல இருந்து எப்பவுமே கண்ணீர் வரவே கூடாது. சரி சஞ்சீவ், உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டு வீட்லயே இரு. நான் கார்மெண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரி, பாய். நீ எனக்கு நிறைய செஞ்சுட்ட அபி. நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னா அது காணாம போன நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுக்கறது தான். நிச்சயமா செய்வேன் அபி. എന്റെ ശിഷ്യനെ കാപ്പാത്ത്. നാളേക്ക് യാഗം പണി ദൈവത്തോട് അരുളാല പിറന്ന അന്ത കൊഴുതയ ഞാൻ കൊന്നുകളയും.
காப்பாத்துங்க, குருவே என்ன காப்பாத்துங்க. നീലി, നിന്നെ വേണ്ടി ഞാൻ ധ്യാനത്തിൽ ഇരുന്ന് നിറയ ശക്തികളെ വശീകരിച്ചവനാണ് ഞാൻ. ആ ശക്തികളെ വെച്ച് ആ യമനെ എതിർത്ത് എന്റെ അച്ഛനെ രക്ഷിച്ചവനാണ് ഞാൻ. പക്ഷേ ഇപ്പൊ എന്റെ ശിഷ്യനെ എനിക്ക് രക്ഷിക്കാൻ കഴിഞ്ഞില്ല. അതിന് കാരണം ആ ശിശുവാണ്. ഇപ്പോ ഈ ചക്രയാഗത്തെ നടത്തി ആ ശിശുവിനെ ഞാൻ നിനക്ക് കാണിക്കയാക്കി തരാം. ബലി കൊടുക്കരേ. അപ്പൊ മാത്രമേ എന്റെ ശിഷ്യന്റെ മനസ്സ് ശാന്തമാകൂ. ഓം ശ്രീം ഹ്രീം കാളി നീലി സുലി. ഓം ഹ്രീം ഹ്രീം ഹ്രീം. முதல்ல ஆசிரமத்துக்கு போய் பாப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். ஐயோ, பாம்பு. குழந்தை. ஐயோ, பாம்பு. இப்ப என்ன பண்றது தெரியலையே. என்ன பண்றது? ஐயோ சாமி, எப்படியாவது போன் எடுக்க வச்சிருங்க சாமி. ஐயோ, அம்மா போன் எடுக்கலையே. ஏன் போன் எடுக்கலன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? ஐயோ ஐயோ கடவுளே, குழந்தைக்கு எதுவும் ஆக கூடாது. அம்மா தாயே. அபிக்கு போன் பண்ணி பார்க்கலாம். போன் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்க கலை. அபி, அபி, நான் கலை பேசுறேன். குழந்தைக்கு பின்னாடி பாம்பு வந்து நிக்குது அபி. பாம்பா? எனக்கு என்ன பண்றது தெரியல. சுமதியம்மா வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா அபி? நீங்க பயப்படாதீங்க, நான் வரேன். எப்படி பாம்பு விரட்டுறது? குழந்தை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அபி. நீங்க பயப்படாதீங்க, நான் வந்துறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வரேன், இப்பவே வரேன். குழந்தைக்கு எதுவும் ஆக கூடாது கடவுளே. அம்மா, அங்க பாரு அபி. ஆமாண்டி, அபி தானே போயிட்டு இருக்கா? வண்டியை ஸ்டாப் பண்ணுமா. ஏய், அபி எங்கடி இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கா? ஒருவேளை அபி அவ குழந்தைய பார்க்க போறாளோ? ஆமா ஸ்ரீஜா, வாய்ப்பு இருக்கு. வா, நம்ம அபிய ஃபாலோ பண்ணி போய் அபி குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி வா, கார்லயே போய் ஃபாலோ பண்ணலாம். மா, கார் எல்லாம் வேண்டாம். அவ நடந்து தானே போறா. அவ கூடயே நம்மளும் போலாம். வா. சரி வா, போலாம் வா. சரி வா, போலாம் வா. வாடி வாடி. மங்கா, அம்மா நில்ல. எப்படி இருக்க மங்கா? அம்மா, மங்கா கிட்டதான் இவ ஏதோ பேசுறான்னு நினைக்கிறேன். என்ன பேசுறா நம்ம கேட்கலாம். வா. சரி வா. பாப்பா எப்படி இருக்கு அபி? பாப்பா நல்லா இருக்கா. நான் இப்ப கூட பாப்பாவை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன்.
நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன், சரியா? ஏ ஸ்ரீஜா, நீ சொன்னது சரிதாண்டி. அபி அவ குழந்தைய பார்க்க தான் போய்கிட்டு இருக்கா. இப்ப மட்டும் நாம அபி கிட்ட மாட்டிக்காம அவளை ஃபாலோ பண்ணி அவ குழந்தை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். ஆமாமா.